வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎஸ்என்எல் 4G குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஓன் எக்ஸ் தளத்தில் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அறிவிப்புன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் பிஎஸ்என்எல் 4G கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஈஸியாகவே உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு காரியத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிஎஸ்என்எல் நெட்வொர்க் பார்த்திங்கன்னா 4G குறித்து அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் அஃபிஷியலாகிட்டு ஒரு ட்விட்டு போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, பிஎஸ்என்எல் லான்ச்சஸ் 4G மொபைல் சர்வீஸ் இன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் அவங்க அஃபிஷியலாகவே லான்ச் பண்ணிட்டாங்க 4G மொபைல் சர்வீஸு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு. ஸோ அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் எந்தெந்த ஏரியாவில் இப்போ அந்த 4G மொபைல் சர்வீஸு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனுடைய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதனுடைய லிஸ்ட்டு. நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நொச்சுள்ளி, அதுக்கப்புறம் குளத்தூர், அதுக்கப்புறம் பள்ளிப்பட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் திருவெள்ளபோயல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொன்னேரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்திப்பேடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாமலைச்சேரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பாலைவனம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இளமேடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெஞ்சூர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்என்டி ஷிப்யார்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காட்டுப்பள்ளி, அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீரநாத்தூர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீகாலிகபுரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பங்கனூர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்கேபேட். இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா 4G சர்வீஸு ஜூலை 5, 2024 அறிமுகப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் அஃபிஷியலாகவே செய்தி போட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் பிஎஸ்என்எல்லுடைய 4G கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஈஸியாகவே உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி உங்களுடைய பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கு உங்களுக்கு 4G கிடைச்சின்னு சொன்னால் நீங்கள் உடனடியாகவே பிஎஸ்என்எலுக்கு மாறிடுங்க. அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைலில் நீங்கள் செட்டிங்கை ஓப்பன் பண்ணிடுங்க. நான் செட்டிங்கை ஓப்பன் பண்ணுறேன். செட்டிங்கை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு செகண்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா செகண்டாகிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது பாருங்கள், டியூல் சிம் மொபைல் நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிம் 1 சிம் 2ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிம் 1 அதே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது பார்த்திங்கன்னா கேரியர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். உங்களுடைய நெட்வொர்க்கு ஆட்டோமேட்டிக் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஷோ ஆகும். அந்த இதை நீங்கள் ஒரு ஆப்ஷன் ப்ளூ கலரில் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் ஆஃப் பண்ணி விட்ருங்க. நான் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இதில் செர்ச்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். ஒரு 10 செகண்டு செர்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய ஏரியாவில் என்னெல்லாம் நெட்வொர்க்கு அதில் கிடைக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதில் ஆட்டோமேட்டிக்காகவே ஷோ ஆகும். இதில் ஷோ ஆகும்போது உங்களுடைய பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கு உங்களுக்கு கிடச்சின்னு சொன்னால் 4G நீங்கள் உடனடியாகவே பிஎஸ்என்எலுக்கு மாறிடுங்க. ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் 4Gயில் நெட்வொர்க்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் பிஎஸ்என்எல் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடுங்க. நீங்கள் எப்படி பிஎஸ்என்எல் சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ரீவியஸாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா 4G எதெல்லாம் கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா ஏர்டெல் கிடைக்கும், வோடாஃபோன் கிடைக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜியோ 4G கிடைக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் செல்வன் இது பார்த்திங்கன்னா ஃபார்வர்டன் பண்ணிட்டாங்க. இது நமக்கு இப்போ கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் பிஎஸ்என்எல் பார்த்திங்கன்னா சுத்தமாக 4G எங்களுக்கு கிடைக்காது. ஆனால் 2G கிடைக்கும். ஸோ அதுதான் இதில் ஷோ ஆகிட்டு இருக்குது. 4G எதெல்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஏர்டெல், வோடாஃபோன், ஜியோ 4G தான் கிடைக்குது. மற்ற பிஎஸ்என்எல் கிடைக்கும். பிஎஸ்என்எல் 2G மட்டும் 3G கிடைக்கும், 4G கிடைக்காது. இந்த முறையை பயன்படுத்தி நீங்களே ஈஸியாகவே உங்களுடைய ஏரியாவில் 4G பிஎஸ்என்எல் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.